ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் கூட்டாஞ்சோறு என்னன்னு தெரியுமா? கூட்டாஞ்சோறுனா பசங்களாம் சேர்ந்து சின்ன வயசில் ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்து வந்த பொருள்லாம் போட்டுட்டு சமைச்சு சாப்பிட்றது அந்த கூட்டாஞ்சோறு. ஞாபகம் வருது. அதுக்காக நாங்கள் சண்டே பிளான் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் பார்க்க ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம். அப்படி லொக்கேஷன் பார்க்கும்போது வந்த இடம் தான் நீங்கள் பார்க்குற இந்த அழகான மணிமங்கலம் ஏரி. 2 நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சென்னையில் ரொம்ப கூலிங்காக இருந்தது. ஆனால் அந்த கூலிங்கை தணிக்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க. அது ஆனால் அங்கே வந்து இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான இடம், சூப்பரான இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் பசங்களாம் அந்த வெயிலை தாங்க முடியாமல் குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்களேன். இதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, குளிக்கணும்னு ஆசை. பட் என்ன, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, அதனால தான் என்னால் குளிக்க முடியல. ஓகே, நாளைக்கு வந்துட்டு நாங்கள் சமைக்க போகிறத உங்களுக்கு லைவாக வீடியோ எடுத்து காமிக்கிறோம். வாசி பாருங்க, நந்தா சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நந்தா ஓ குரலி வித்தையா? அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு, இமயத்தை வெல்லு, உனக்கு ஒரு எல்லை கிடையாது. சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டு காதை படித்தாய், நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்த பாருங்க. ஒரே ஒரு சாப்பாடு செய்யறதுக்காக ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம். பார்த்தா நீங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஜிங்கோரா காடு. இங்க பாருங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாயில வர அடிச்சு விட்டுறதான் ஜிங்கோரா காடை பத்தியா காட்டு ஜிங்கோரா காடு. ஒரு ஆத்தோடைய தேடி போயிட்டு இருக்கோம். அது கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாம் காலை கடனை முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சந்தூர்ல ஒரு டிராக்டர் தண்ணி எவ்வளோ வரும்? ஒரு டிராக்டர் தண்ணி எவ்வளோ வரும்? வாடகை எடுத்துருவோம். டிராக்டரை மட்டும் டிப்பரை மட்டும் விட்டுட்டு போக சொல்லிடுவோம். இங்க பாத்தீங்களா, நம்ம தேன் அது கிடைச்சிச்சு. ஓட இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. மீனம் பக்கத்தில் மிக நம்ம தேன் தண்ணி தண்ணி. சரியான லொகேஷன்ரா. ஆனா தண்ணி வச்சுதான் இதுதான் தண்ணி. அண்ணன் மூஞ்ச பிடிக்கிறதுக்கு நான் சுத்தி வரணும். தண்ணி இதை வச்சுட்டு ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. இதை கோபால் கழுவ வேண்டியதை மட்டும் கழுவிப்பான். பூனை மஞ்சா இருக்குண்டா. ஊமத்தங்காய் உக்காய் அந்த அது பேரு, அது பூனை மஞ்சம். அது இல்லடா, அதுதான். நீ தேய்ச்சி பாரு, தெரியும். அரிக்கும். அது இல்லையா? செந்தட்டி அது கிடையாது, அது முள்ளா இருக்கும். அது செந்தட்டி பண்றீங்க. பாண்டி பாண்டி போய் வாடா டேய். பாண்டி எங்கடா? மதுரை கட்ட போறானுங்களா என்ன? நீலவானம் இல்லையே. ஆமா, நீலமா தான் இருக்குது. கண்டிப்பா மீன்ஸ்ல வரும், கவலைப்படாதீங்க. முருகா பார்த்தலையா? பாத்தியா, ஃபுல்லா விவசாயமா பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, ஓடை பெருசு பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
விவசாயம் பண்ணலாம் கதிர் போட்டாங்க. கதிர் அறுத்து போட்டாங்கன்னா மே மாசத்துல என்ன பண்ணுவாங்க? அதுதான் பண்ணுவாங்க. பெருசு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னல பணங்க கருக்கு மரம் அது மாதிரி இதுதான். கருக்கோட மரம் இல்லடா, கருக்கு மரம்டா. போலாமா? நம்ம இன்னொரு லொகேஷன்ல பார்க்க போலாமா? வா 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 வா, உங்களுக்கு உண்மையான ஜிங்கர காடு காமிக்கிறேன். ஜிங்கர காடு குரங்கு விஷயங்களை காட்டுவாங்க. இதுதான் மாட்டுதாங்க. அங்க வர்ற ஜிரோசிக் பக்கலாம் போட்டு யானை சாணி போயிட்டு இருக்கு. மாமே அடுத்த தடவை சாணி இருந்தா கையில எடுத்து பாரு, சூடா இருக்கு. உள்ள நடுவுல காடி இடமா இப்ப அள்ளி இருப்பாதா? அதுல இல்ல, அதுலதான் வந்துட்டு கோழி சண்டைலாம் விடுவாங்க. டேய், நான் இதுல இருந்து ஒளிஞ்சு வர இந்த ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி பண்ணுவாங்க. டிக்கெட் கேவா. லொகேஷனே பெரிய vlog-ஆ? vlog with சதீஷ் ப்ரோன்னு போட்டுருவோம். இது அது வந்து ஷார்ட்ஸ் மாமா. இது அந்த கொலைக்கு வந்து நாங்க இப்படி வருவாங்க. கொலவைக்குள்ள இருந்து என்னடா வருவேன்? அங்க வர்றா யாரா அந்த கொலை தான் கரெக்டா இருக்கும். போமா மேல பாரு. இது இது ஓ மை காட் ஃபுல்லா மொசுரு இல்லடா, ஃபுல்லா எறும்புடா. அதுதான் மொசுருன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். கரண்ட் எறும்பா? ஆரஞ்சு கலர்ல இருக்கும். என்ன தெரிகிறது? செம்மையா கூட கட்டிட்டு வர்றா. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? யாரு சாமி இவன்? எப்படி தெரியுமா? இவ்வளவு பெருசு இங்கிரும். அவ்வளவுதான். நாளைக்கு நான் திங்கக்கிழமை லீவ் போட்டா அதுக்கு இவன் காரணம்ன்றா. வீடியோ சதீசன் அங்கதான் பல முறையில வந்து பண்ணியிருக்காரு. என்னதுடா மொட்டையை பேசாதடா. அதாவது இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். மாமரம் மாங்காய் இருக்குங்க. சூரிய அடிடுவோமா? நான் தருவேன். ஏய் வாங்க உள்ள போலாம், அப்புறம் பாப்போம், இருட்டாயிட போகுது. மாங்காய் அடிச்சியா? எடுத்தேன் நான் யாரோட கொல்லன்னு தான் நினைக்கிறேன். இது மாமரம் தான், ஆனா எல்லாம் பூச்சி அடிச்சு. மருந்து அடிக்கணும், பூச்சி அடிக்கணும். குஞ்சா இருந்தாலும் பாண்டி திம்மாங்கலாம். இந்த மாதிரி இடம்லாம் எப்பவுமே தெரிஞ்சுருக்கீங்க. வராம இருந்திருக்க மாட்டேங்க. அதான் நம்ம எங்க மாமரம் இந்த நொங்கு கரெக்டா இருக்கணும். அதுக்கு எதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க? மாங்கா பெயிண்ட் இல்லடா, சின்னது. தெரியுது இந்த இடக்கு. யாரோ ஒருத்தவங்களை கொள்ளைக்குள்ள வந்திருக்கும், அது மட்டும் தெரியுது எனக்கு. உங்க மண்டைக்கு மேல பாருங்க, பெரிய மாங்கா. ஆமா டோ. அப்ப என்ன அவனை முழிச்சிருக்கு கையில ஒரு இடம் வந்து போகுது. அட்ரா வேறட்டி அடி. மண்டையில உள்ள போகுது. பாத்தீங்கன்னா டோபி கிட்ட கொடுத்துருக்கோம் கட்டையா. டொழுக்குங்களா திரி விடுறாள், அடிக்க முடியலண்ணா. மாங்காய் அடிக்க காம்பு அடி போட்டான். இங்க காட்டுறா. கேமரா முதல் தடவை காட்டையை போட்டா மாங்காய். அது கிடையாது, பக்கத்துல இருக்கு. அதுவும் அதுக்கு மேல இருக்கான பேசுதான். கை மட்டும் தான் போவோம். நீங்க போன்ல காட்டுறான்னு நம்ம இருக்கிறதெல்லாம் அடிச்சு விட்டு பாத்துக்கலாம். நமக்குள்ள தானே கொள்ளைக்கார வந்து கைத்துல அடிப்பான். இவன் மண்டையை போட்டுருவான் போல குச்சை. அது கெட்டி ஐஸ் கெட்டின்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பக்கம் பார்த்த மாதிரி தட்டு தட்டுலாம் போடு. நல்ல வேலை, என் மண்டை போயிருக்க வேண்டிய நேரம் அது. இப்போ போதும்டா. வா
வரணும்னு சொல்லுங்க நைட் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகிறோம். இன்னும் நீங்க வலை வைக்கக்கூடாது. அதுதான் மேய வரும். கொண்டு இருக்கணும் வலை. அதெல்லாம் தெரியவே தெரியாது. வேறு இந்த மாதிரி தான் இருக்கு. ஆமத்தை நீரை போட்டு அடிச்சிருக்காங்க. இதுதான் அவங்கள இவன் தான் எங்கேயோ போய் பண்ணியிருக்கான். இங்க வந்து இல்லீகலான ஒர்க் நிறைய நடக்குன்னு நினைக்கிறேன். மாமே நாகப்பாம்பு பிடிச்சிக்க. அதை மட்டும் பிடிச்சி ஊம்பு. அவ்வளோதான் இடுகாடு. காஞ்சிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டாஞ்சோறு ஆக்கிறதுக்காக ஒரு 4-5 லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணோம். அதையும் பார்த்தாச்சு, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அடிங்க.